இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பண்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ உருவாக்கப்பட்ட பின்பு, நீ பண்படுத்தப்பட்ட பின்பு உன்னில் விதை விதைப்பேன். அப்பொழுது நீ பலனை கொடுப்பாய். பிரியமான உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எசேக்கியேல் 36:9 நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, விதைக்கப்படுவதற்கு முன்பு நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். நிலத்தை பண்படுத்தாமல் விதைப்பதனால் எந்த பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க சொல்லலாம், விதை நல்லா இருக்கு, விதை நிச்சயம் கனி கொடுக்குமே, இந்த விதையை விதைத்தா இந்த சீசனுக்கு நிச்சயம் அறுவடை உண்டு என்று சொல்லலாம். உண்மைதான். ஆனால் நிலம் பண்படுத்தப்படவில்லை என்றால் எப்பேற்பட்ட நல்ல விதையை விதைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பண்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ உருவாக்கப்பட்ட பின்பு உன்னில் விதை விதைப்பேன். அப்பொழுது நீ பலனை கொடுப்பாய். பிள்ளைகளே, கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா பாதைகளுக்காக தேங்க்யூ சொல்லணும், நன்றின்னு சொல்ல. அவர் உருவாக்கும் போது நம்மை விட்டு கொடுத்துட்டோம்னா நாம் பண்படுத்தப்படுவோம். பயன் வேண்டுமையானால், பயனுள்ள பாத்திரமாக மாற வேண்டுமையானால் பண்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு பண்படுவோம், பயனை கொடுப்போம், தேவ பலனால் நிரப்பப்படுவோம். God bless you.